கேடயம் ஒரு குடும்பத்தாரில் இருந்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பலாயும் முசீபத்தும் அந்த குடும்பத்தை அண்டாது. இந்த சூனிய வைக்கிற நாய்களை கேட்கிற உங்களுக்கெல்லாம் ஈவு இரக்கம் மனிதத்தன்மை அப்படின்றது கிடையாதா? குழந்தைகளுக்கு சூனியம் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை முடக்குறீங்களே, அந்த குழந்தைகள் தானே அவங்களுடைய வாழ்க்கை, அந்த குழந்தைகள் தானே அவங்களுடைய உலகம். அந்த பிள்ளைகளை முடக்கணும்ன்ற பேர்ல எங்கே எவனோ எந்த சாமியாரோ எவனோ ஒருத்தன் அந்த மாதிரி வேலையை பண்றான்னு மெனக்கெட்டு போய் ஈமானையும் அவன் கையில கொடுத்து காசையும் அவன் கையில கொடுத்து இந்த குழந்தைகளை முடக்கிறதுக்கு உண்டான சூனியத்தை செய்றீங்களே, நீங்க எல்லாம் மனித ஜென்மங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் நாம் கண்ணின் இமை போல பாதுகாக்கக்கூடிய குடும்பத்தையும் மனித சூழ்ச்சிகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக. ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளோ பெரிய போராட்டம் என்பது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கருவறையில் சுமந்து 10 மாத காலங்கள் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் அதற்கு பிறகு பாலூட்டி பாராட்டி சீராட்டி தந்தை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் தாய் என்பவள் கல்பு முழுக்க உடம்பு முழுக்க அந்த குழந்தையை சுமந்து வாழ்கிறாள். அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு தாய் தகப்பனுடைய உள்ளமெல்லாம் பூரித்து போகிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் வாழ்க்கையை முன்னாடி வாழ்ந்திருந்தாலும் பிள்ளைக்காக சில பல கஷ்டங்களை அவர்கள் சுமக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அதை பெரிதாக நினையாமல் அந்த பிள்ளைகளின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு இருவரும் பாடுபடுவதை நம்மால் காண முடிகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த தாய் தகப்பன் அவர்கள் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அல்லது உறவுகள் வட்டாரங்களில் அவர்கள் மீது ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ வரும்போது அல்லது பிரச்சனைகள் வரும்போது அவர்களை முடக்குகிறேன், அவர்களை நான் ஒடுக்குகிறேன் என்ற பெயரில மன ரீதியாக அவர்கள் யார் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை என்ன செய்து குறிவைத்து தாக்குவது, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பஸ்பமாக்கக்கூடிய விஷயத்துல சூனியம் என்ற அந்த பலாய் முசீபத்தில் சிக்க வைப்பது. அந்த தாய் தகப்பனுக்கு எதிரிகளாக உள்ளவர்கள் தாய் தகப்பனை தாண்டி அவர்களை மனரீதியாக காயப்படுத்த வேண்டும், அவர்களை ஒரு மூலையில் முடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உயிரையே வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சூனியமாக்கக்கூடிய விதத்திலே அந்த பிள்ளைகளுக்கு சூனியம் செய்வது. இந்த சூனியம் அப்படின்றதுல ஒரு சில தகவல்கள் இங்கே கண்டிப்பாக தெரிய வேண்டும். இதை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். முதல்ல ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு உடனே எடுத்த எடுப்புல யாரும் நமக்கு சூனியம் வச்சிருப்பாங்களோன்ற இந்த ஒரு எண்ணத்தை முதல்ல தவிடுபடியாக்குங்க. ஏதாவது ஒன்று பாதிப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தா அது சூனியத்தினால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு கற்பனையை வளர்த்து கொள்வதை முதல்ல நீங்க தடை செய்யுங்க. அது ஈமானையை உழ வச்சிரும். 2 நாளைக்கு முன்பு ஒரு பெண்மணி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷ காலமா நான் படாத பாடுபடுறேன் அப்படி இப்படின்னாங்க. நம்பர் கொடுக்கறது எதுக்காகண்டா துவால ஏதாவது முன்பின் குறைகள் நீங்க ஏதாவது கேட்பீங்க, கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சொல்யூஷனை முதல்ல நீங்க நல்லபடியா ஃபாலோ பண்ணாலே போதும். அதை விட்டுட்டு நீங்க ஃபோன் பண்ணி எங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்றது அந்த வகையில நம்ம அது தெரிந்தவர்கள் அல்ல. கிதாபுல நம்ம என்ன பார்க்கிறோமோ எந்த செய்தியை நம்ம கேட்கிறோமோ அதை உங்களுக்கு தந்து எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி வந்துடணும், உங்க கஷ்ட நஷ்டம் தீரணும்ன்றது தான் ஒரு ஆலிமுடைய அவாவாக இருக்க முடியும். அதை தவிர்த்து உங்களுடைய வரலாறுகளை நாம் தெரிய வேண்டிய அவசியமோ அல்லது தெரிந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? உங்களுடைய வரலாறை தெரிவது நம்முடைய நோக்கம் அல்ல. அதனால சொல்யூஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்யூஷனை நம்ம நல்ல புரிந்து அதற்குண்டான நிவர்த்தி என்ன அப்படின்றத முதல்ல பார்த்து என்ன செய்யணும்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதற்குண்டான இதுகளை மாற்று வழியை நம்ம செஞ்சிடணும். எடுத்த எடுப்புலேயே இது சூனியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொம்பளால் என்ன பண்ணாங்கன்னா 30 வருஷ காலமா நான் சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்கேன். சரி, சூனியை வச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சது? எனக்கு நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன். சரி, அது என்னுடைய சகோதரனுடைய மனைவி தான் எனக்கு வச்சுட்டாங்க.
சரிம்மா அவங்க உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நல்லபடியாக பேசுகிறாங்க, நல்லபடியாக பழகுறாங்க, நல்ல உதவியெல்லாம் பண்ணுறாங்க, எங்களோட நல்ல இணங்கி தான் நடக்கிறாங்க. இணங்கி நடக்கும்போது, நல்ல ஒரு சலாமத்தாக நடக்கும்போது அது நல்லது தானே. உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் உங்களிடத்துல இணங்கி உங்கள்கிட்ட சந்தோஷமாக வாழணுன்ற அவசியம் இல்லையே. எதிரி எதிரி தானே. இல்லை அப்படிதான் நடப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹசரத்து சொன்னார். எந்த ஹசரத்து சொன்னார்? மதுரையில் ஒருத்தர் சொன்னார், திருச்சியில் ஒருத்தர் சொன்னார், சேலத்தில் ஒருத்தர் சொன்னார். அப்போ நான் என்ன விளங்கிக்கிட்டேன், நேரடியாக போய் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை இது பண்ணியிருப்பாங்க பொழுதுன்னு. அந்த துறையில் நம்ம இல்லை, அதனால் சரி நேரடியாக போய் கேட்டிருப்பாங்க பொழுதுன்னு சொல்லி கேட்டால், அவர் பேர் கேட்டாராம். பேர் கேட்ட உடனே அந்த பேரையும் வச்சு பார்த்தாராம். எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? ஜாதகம் ஜோசியம் பார்க்குற மார்க்கத்தில் இருக்கிறீங்க? படைத்த ரப்பை நம்பி அவனால தரப்பட்ட சொல்யூஷனை முழுமையாக நெஞ்சார்ந்த நிலையில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் 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 அல்லான்னு துடிக்கின்ற இதயமுள்ள ஒரு மூமினாகத்தான் நீங்க வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கையில அது நடக்குமோ இது நடக்குமோன்னு சொல்லி எங்கேயோ யாரெல்லாமோ பார்த்து இப்படித்தான் அப்படித்தான் சொல்லிட்டு உங்களை முடிவெடுக்க சொன்னது யார்? அது ஈமானை உழை வைத்து விடும் அல்லவா. இன்னொரு லேடி என்ன பண்றாங்கன்னா, நான் தொழுகவே முடியல, நான் தொழுதாலே என்னை அமுக்குது. யார் இதெல்லாம்? இந்த கற்பனைலாம் உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? தொழுதா எந்த சைத்தா உங்க பக்கத்துல வர முடியும்? அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஏதாவது நிக்க முடியுமா? நான் உங்களுக்கு அன்னைக்கு தானே சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வந்த எதிரி கத்தியை வைத்துக் கொண்டு உன்னை என்கிட்ட இருந்து இப்போ உன்னை காப்பாற்ற போறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லான்னு சொன்னாங்க. கத்தியை கீழே விழுந்துருச்சு, கத்தியை கீழே போட்டுட்டான். அப்ப அப்படி இருக்கையில தொழுகை இபாதத்துள்ள அந்த ஒரு சூழலில் நீங்க வளர்த்து கொள்ளும் போது டெய்லி குர்ஆனுடைய திலாவத்தும் திக்ரும் ஃபிக்ரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இந்த ஔராதுகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது எப்படி எந்த சூனியம் உங்களை தாக்கும் சகோதரிகளே சகோதரர்களே. மார்க்கமே இல்லை வீட்டுல. காலையில ஆரம்பிக்கிற சீரியல் நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது, நைட்லயும் சரியான தூக்கம் இல்லை, மொபைல் இது போன்றவைகளிலேயே நேரமும் காலமும் கழியுது. மார்க்கத்திற்கும் மனுஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற சூழ்நிலையில வாழும் போது எல்லா பெரிய சூனியமும் தாக்கத்தான் செய்யும். லேசாக ஒருத்தன் வித்தியாசமா உங்களை பார்த்தாலே இந்த பார்வை கூட தாக்கம் ஏற்படுத்ததான் செய்யும். அதனால தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம், எடுத்த எடுப்புக்கே சூனியம் வச்சிருக்கான் எனக்கு யாரோ அப்படின்றத முதல்ல அந்த இமேஜினேஷனை கைவிடுங்க. உலகத்தின் வாழ்க்கையில தினசரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை உங்களுக்கு தரக்கூடிய அந்த ஔராதுகளை ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. தொடர்ந்து ரப்புல் ஆலமீன் இடத்துல கேட்டுக்கொண்டே இருங்க. நான் அதான் சொன்னேன் சென்ற காணொளியிலேயே, துஆ என்ற ஆயுதம் ஒரு குடும்பத்தில் இருந்தது என்று சொன்னால், துஆ என்ற கேடயம் ஒரு குடும்பத்தாரில் இருந்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பலாயும் முசீபத்தும் அந்த குடும்பத்தை அண்டாது. இந்த சூனிய வைக்கிற நாய்களை கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஈவு இரக்கம் மனிதத்தன்மை அப்படின்றது கிடையாதா? குழந்தைகளுக்கு சூனியம் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை முடக்குறீங்களே, அந்த குழந்தைகள் தானே அவங்களுடைய வாழ்க்கை, அந்த குழந்தைகள் தானே அவங்களுடைய உலகம். அந்த பிள்ளைகளை முடக்கணும்ன்ற பேர்ல எங்கே எவனோ எந்த சாமியாரோ எவனோ ஒருத்தன் அந்த மாதிரி வேலையை பண்றான்னு மெனக்கெட்டு போய் ஈமானையும் அவன் கையில கொடுத்து காசையும் அவன் கையில கொடுத்து இந்த குழந்தைகளை முடக்கிறதுக்கு உண்டான சூனியத்தை செய்றீங்களே, நீங்க எல்லாம் மனித ஜென்மங்களா? உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? உங்களுக்குன்னு சொல்லி குடும்பம் இல்லையா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லி சொன்னாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் சொல்லி சொன்னாங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில் உங்கள்கிட்ட சொல்லும் போது, கத்தி எடுத்தவன் கத்தியாலே சாவான், அதே போல சூனியத்தை எடுத்தவன் சூனியத்தாலே சாவான். இன்ஷா அல்லாஹ் பதிலுக்கு அவங்களுக்கு திருப்பி விடுங்க அப்படின்ற அவசியமே இல்லை. சூனியத்தை ஒருத்தனுக்கு ஒருத்தன் வைக்கும் போது நிச்சயமா அவன் எழுதி வைத்துக் கொள்ளட்டும், அந்த சூனியத்தாலே இவனும் அழிவான் அல்லாஹ்வுடைய அதாபுல, அல்லாஹ்வுடைய சாபத்துல. பிள்ளைகள் மீது சூனியம் வைக்கக்கூடிய அந்த மிருகங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளத்துல கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் பாசம் நேசம் அப்படின்றது கிடையாதா? உங்களுடைய இன்பமும் குரூர திருப்தியும் தான் முக்கியமா? அல்ஹம்துலில்லாஹ், கவலைப்பட தேவையில்லை. உங்க வாழ்க்கையில இந்த துஆ இருந்தா போதும். உங்களை இல்ல, உங்க பிள்ளைகளை இல்ல, உங்க வீட்டு வாசலை கூட சூனியம் தொடாது. அப்படி ஒருவேளை தொட்டுச்சுன்னு சொன்னா ஆளை விட்டா போதுன்னு சொல்லிட்டு விரண்டு ஓடும். அப்படிப்பட்ட வசீஃபாவை எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்து தந்தாங்க. பாருங்க,
தஹஜ்ஜத் தொழுகையை கண்டிப்பாக 40 நாட்கள் தொழுதே ஆகணும். இந்த பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் 40 நாட்கள் தஹஜ்ஜத் தொழுகை தொழுகணும். தொழுது முடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் முன்பின் ஸலவாத்தை ஓதணும். ஓதின பிறகு பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ அஹ்லி வ மாலி, பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ அஹ்லி வ மாலி, பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ அஹ்லி வ மாலி. அர்த்தத்தை பாருங்க. அல்லாவின் பெயரை கொண்டு, அந்த ரப்புடைய கருணையை கொண்டு தான் நான் வாழ்றேன். என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அவனுடைய பெயரை கொண்டுதான். நான் மட்டும் இல்லை, நஃப்ஸி வ அஹ்லி வ மாலி, நானும் என் குடும்பமும் என் செல்வங்கள் என் சொத்து சுகங்கள் அனைத்துமே அந்த ரப்புடைய பெயரை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசீஃபாவை அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜத்துல நீங்க முழிக்கிற பழக்கம் இருந்தா 100 முறை ஓதுங்க. இல்லைன்னு சொன்னா 5 கால தொழுகைக்கு பிறகு 27 முறை இன்ஷா அல்லாஹ் ஓதி, நெஞ்சில் ஊதி, உடம்பு முழுக்க ஊதி, தண்ணீரில் ஊதி, குடும்பத்தாருக்கும் கொடுத்து, வீடு முழுக்க தெளித்து நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுங்க. சூனிய பயம் உங்களுக்கு வேண்டாம், ஷிர்கான காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம். அல்லாவும் அவன் ரசூலும் காட்டி தந்த அற்புதமான வசீஃபாக்கள் இருக்கின்றன. நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த அழகிய வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறையில் தடம் புரண்டு விடக் கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் 5 கால தொழுகையோடு என்றும் இபாதத்தோடு அவனுடைய எண்ணத்தோடு அவனுடைய நினைவுகளோடு அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தாரையும் வாழ வைப்பானாக. எதுவும் நான் பேசுறதுல கொஞ்சம் முன்பின் ஆயிருந்தாலோ அல்லது கொஞ்சம் ஹார்டா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என்னுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தை உங்கள்கிட்ட கொட்டினேன். மற்றபடி உங்கள் மேலோ அல்லது சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேலோ எந்த விதமான கோபமோ தாபமோ எனக்கு கிடையாது சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.